மிதுன ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டுல சந்திரன் பதுங்கி இருக்கும் பொழுது இந்த புத்தாண்டு பிறக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் சிக்கனமாகத்தாங்க இருக்கணும். குறிப்பாக மே மாதம் வரைக்குமே கொஞ்சம் கவனமாக நீங்க இருக்கணுங்க. ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. அலர்ஜி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. ஜென்ம குருவும் இருக்கிறதுனால தண்ணீர் அதிகமாக அருந்துவது நல்லதுங்க. உணவு பழக்க வழக்கங்களை திடீர்னு மாத்திக்க வேண்டாங்க. உங்க உடம்புக்கு எது ஒத்து வருதோ, உங்களுடைய வயிற்றுக்கு எது ஒத்து வருதோ அதை மட்டும் சாப்பிடுங்க. புதுசா நான் ஏதாவது ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்க வேண்டாங்க. ஜூன் மாதத்திலிருந்து குரு பகவான் நல்ல இடத்துக்கு வராருங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்குமே அவர் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல உட்கார போறாருங்க. அந்த காலகட்டம் உங்களுக்கு திடீர் பண வரவு, செல்வாக்கு, வீடு மனை சொத்து வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, குடும்பத்துல அடுத்தடுத்து திருமணம், சீமந்தம்னு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுன்னு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அக்டோபர் 14ஆம் தேதி முதல் டிசம்பர் வரைக்கும் 3வது வீட்டுக்கு போறாரு. அப்ப சகோதர வகையில நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்குங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 2026ஆம் ஆண்டு ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட போக போக உங்களுக்கு சந்தோஷத்தையும் பணவரவு செல்வாக்கையும் கொடுக்கக்கூடியதா இருக்குங்க. ஆரம்பத்திலேயே செவ்வாய் 8ல போய் மறைகிறாருங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் 16ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி அது வரைக்கும் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருப்பார். அந்த காலகட்டத்துல வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்தணும். சாலை விபத்தில் வராம பார்த்துக்கணும். அதே மாதிரி குடும்பத்துல சலசலப்புகள், சின்ன சின்ன மனக்கசப்புகள், பிரிவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சகோதர வகையிலையும் அந்த காலகட்டத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா நல்லா இருக்குங்க. மற்றபடி சனி பகவான் உங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சிலர் புது தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது முதலீடு செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பங்குதாரர்கள், வேலையாட்கள் இவங்களாம் ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்துல இந்த வருஷத்துல ரெட்டிப்பு லாபம் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. 10ஆம் இடத்திலேயே சனி பகவான் இருக்கிறதுனால இந்த வருடம் முழுக்க இருக்கிறதுனால உத்தியோகம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். என்ன குடும்பத்து பக்கமே போக முடியல, வீட்டு பக்கமே போக முடியல, வேலைதான் அதிகமாயிட்டே இருக்குது, ஏதோ போக வேண்டியதா இருக்கு, விழுந்து படுத்து தூங்கி காலையில எழுந்து பல் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு உடனே ஆபீஸ்க்கு ஓடி வர வேண்டியதா இருக்கு, என்ன வாழ்க்கை இதுன்னு சில நேரங்களில் வேலை சுமையை நினைச்சு நீங்க முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு அருமையா இருக்குது. அதுவும் ஜூன் மாதத்திலிருந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் வட்டம் அதிகமாகும். அதே மாதிரி உறவினர்களும் தேடி வந்து பேசுவாங்க. எல்லா வகையிலுமே இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. சில தேர்தலில் நின்று ஜெயிச்சு பெரிய அளவில் புகழடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீங்க மறவாமல் ஸ்ரீமன் நாராயணனை வணங்குவது நல்லது. அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நீங்க போய் வாங்க. முடிந்தால் பகவத்கீதை படிக்க பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருடம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பார்வையற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில உதவுங்க. அதுக்கடுத்து பச்சரிசி தானமாக கொடுங்க. இந்த வருடம் அமோகமாக இருக்குங்க.